فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்பொழுது சூரா நம்பர் 32 32 சாப்டர் 32 ஆரம்பமாகிறது. பிஸ்மில்லாஹ். 32 சூரா சஜதா 1 அலீஃப் லாம் மீம். 2 அகிலத்தாரின் இறைவனிடம் இருந்து இவ்வேதம் அருளப்பட்டுள்ளது. அகிலத்தார் இறைவனிடமிருந்து இவ்வேதம் அருளப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொல்லுகின்றான், கேட்டுக்கொள்ளுங்கள். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதில் சந்தேகமே கிடையாது. அப்படி என்றால் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உண்மையானது, நிரூபிக்கப்பட்டது. யாராலும் இது தவறு என்று தப்பு என்றும் யாராலும் குறை சொல்ல முடியாத ஒரு புத்தகம் இது என்று அல்லாஹ் கூறுகின்றான். 3 ஆயினும் அவர்கள் இவர் இதை இட்டக்கட்டி கற்பனை செய்து கொண்டார் என்று உம்மை பற்றி கூறுகிறார்களா? எனினும் இவர்கள் இது இவரே தயாரித்து இவரே எழுதி இட்டுக்கட்டு சொல்லுகிறார். என் நபியே, இந்த மாதிரி இந்த மக்கள் உங்களை சொல்லுகிறார்களா? அவ்வாறல்ல. எவர்களுக்கு உமக்கு முன் அச்சமூட்டி எச்சரிப்பவர் வந்ததில்லையோ அந்த சமூகத்தாருக்கு அவர்கள் நேர்வழியில் செல்லும் பொருட்டு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உம்முடைய இறைவனிடம் இருந்து வந்துள்ள உண்மை வேதமாகும். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறங்க. என்ன விஷயம் என்றால், அந்த அரேபிய நாட்டுக்கு முதல் தடவையாக அல்லாஹ் நபியை அனுப்பி வைக்கின்றான். அனுப்பி வைக்கின்றான். இதற்கு முன்னர் எந்த ஒரு நபியையும் அரேபியாவுக்கு அரபி மக்களுக்கு அனுப்பவில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாட்டு மக்களுக்கும் எல்லா ஊரார்களுக்கும் அல்லாஹ் நபியை தூதரை அனுப்பி வைத்திருக்கின்றான். கடைசியாக தான் இந்த அரேபியாவை அவன் தேர்ந்தெடுத்தான். இந்த ஊர் மக்களுக்கு இதுவரை அனுப்பவில்லை, தூதர் அனுப்பவில்லை. இந்த முஹம்மது நபியை அவன் தேர்ந்தெடுத்தான். அதான் சொல்றான், இதற்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர் வராத இந்த ஊருக்கு உம்மை நாம் நபியாகவும் தூதராகவும் அனுப்பி வைத்திருக்கின்றோம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஃபர்ஸ்ட் நபி அரேபிய மக்களுக்கு. அதுக்கு முன்னர் எந்த நபியும் கிடையாது என்று இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு ஆதாரமாக இன்னொரு ஆயத்து இருக்குது. சூரா நம்பர் 36ல 6 படிங்க. சூரா நம்பர் 36 மெது அடங்க. அது 6வது ஆயத்தை பாருங்க. அதிலும் இதே விஷயம்தான் போட்டிருக்கும். நீங்க குறித்து கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். இதற்கு முன்னர் இப்ராஹிம் நபி வந்தார், அவர் வந்தார், இதெல்லாம் பொய்யான பேச்சு. அல்லாஹ்வே சொல்லிட்டார், இதற்கு முன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாத ஒரு தூதரை அனுப்பவில்லை. நீர்தான் முதல் தூதர், முதல் நபி இந்த அரபி மக்களுக்கு என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதை தான் 36:6 பாருங்கள். எந்த சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையினால் இவர்கள் நேர்வழி பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்களோ இத்தகையவர்களை நீர் எச்சரிப்பதற்காக. பார்த்தீங்களா, இதற்கு முன்னர் நபிக்கு முன்னர் எந்த தூதும் வரவில்லை. நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக நாம் உம்மை இந்த ஊருக்கு அனுப்பியுள்ளோம், இந்த குர்ஆனை கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதன் மூலமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்னர் எந்த நபியும் எந்த தூதரும் அரேபிய மக்களுக்கு வரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 4 அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் இடையில் இருப்பவற்றையும்
6 நாட்களில் படைத்தான். அவன்தான் அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டுக்கு இடையே உள்ள எல்லா பொருள்களையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அர்ஷின் மீது அவன் நிலையானான். பின்னர் அர்ஷின் மீது அவன் நிலையானான். அர்ஷன் இந்த பூமியின் மீது அவன் நிலையானான். இது பெரிய விஷயம். பூமியில் அவன் ஏன் நிலையானான்? ஏன் அர்ஷின் மீது இருக்கனவன் சொல்லுங்க பாப்போம். அவன் இந்த அர்ஷையும் இந்த பூமியும் படைக்குவதற்கு முன்னர் எங்க இருந்தான்? அவன் யோசிப்பாருங்க. இந்த வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு முன்னர் அவன் எங்க இருந்தான்? புதுசாக என்ன அர்ஷம் அமைய காரணம் என்ன? இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயம். அவசரப்படாதீங்க, கேட்டுக்கொண்டே வாருங்கள். அவனையன்றி உங்களுக்கு உதவியாளரோ பரிந்து பேசுபவரோ இல்லை. அவனை தவிர உங்களுக்கு உதவி செய்பவரோ உங்களுக்கு சிபாரிசு பரிந்து பேசுவது யாரும் கிடையாது. அவனுடைய சிபாரிசு அவனுடைய பரிந்து பேசுத உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்ச பிறகுதான் நீங்க அவனிடம் எது பேச முடியும், அவனிடம் எது மன்றாட முடியும், அவனை எதை துவா செய்ய முடியும். அதுக்கு அவன் பெர்மிஷன் வேணும். பெர்மிஷன் கொடுத்தாதான் நீங்க எதுவுமே அவனை கேட்க முடியும். எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் ஜிக்ரு செய்ய வேண்டாமா? இவற்றையெல்லாம் நீங்கள் ஜிக்ரு செய்தால்தான் உங்களுக்கு புரியும். இந்த குர்ஆன் புரியும். ஜிக்ரு செய்யாமல் குர்ஆன் ஒரு காலம் புரியாது. 5. வானத்திலிருந்து பூமி வரையிலும் உள்ள காரியத்தை அவனே நிர்வகிக்கிறான். வானத்திலிருந்து பூமி வரை அனைத்து காரியங்களையும் அவனே நிர்வாகம் செய்கின்றான். ஒரு நாள் ஒவ்வொரு காரியமும் அவனிடமே மேல் ஏறி செல்லும். அந்த நாளின் அளவு நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 ஆண்டுகள் ஆகும். ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மேலோங்கி போகும். எல்லாம் ஒரு நாளைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு போகும். அந்த அவனுடைய ஒரு நாள் என்பது நமக்கு 1000 ஆண்டுகள் ஆகும். ஏற்கனவே பார்த்தீங்கல்ல, 6 நாளில் படைத்தேன்னு சொல்றான்ல வானங்களையும் பூமியையும். அப்ப நமக்கு 6000 ஆண்டுகள் என்று அர்த்தம். 6. அவனே மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கு அறிந்தவன். அன்றியும் அவனே யாவற்றையும் மிகைத்தவன், அன்புடையோன். 7. அவனே தான் படைத்துள்ள ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கினான். இன்னும் அவன் மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து ஆரம்பித்தான். 8. பிறகு நழுவும் அற்பமான நீரின் இந்திரிய சத்திலிருந்து அவனுடைய சந்ததியை உண்டாக்கினான். 9. பிறகு அதை சரி செய்து அதில் தன் ரூஹில் இருந்தும் ஊதினான். இன்னும் உங்களுக்கு அவன் செவி புலனையும் பார்வை புலன்களையும் இதயங்களையும் அமைத்தான். இருப்பினும் நீங்கள் நன்றி செலுத்துவது மிக சொற்பமேயாகும். இவ்வாறாக அவன் மனிதனை உருவாக்கி படைத்து கண்கள், காதுகள், மூக்கு, மற்றொரு உடம்புடைய அவயங்கள், உடம்புள்ள உறுப்புகள் அனைத்தையும் படைத்து செவ்வையாக்கி உங்களை இந்த உலகத்தில் மனிதனாக அவன் அமைத்தான். நல்ல எண்ணத்தோடு நீங்க நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடு அமைத்தான். இருப்பினும் நீங்க அவனுக்கு நன்றி செலுத்துவதோ அல்லது சொற்பமாகவே நீங்க செவி சாய்க்கின்றீர்கள். அவனுக்கு எந்த பதிலும் கொடுப்பதும் இல்லை, அவனுக்கு நீங்க நன்றி செலுத்துவதும் கிடையாது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகின்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கண்களும் கைகளும் கால்களும் இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இதை வைத்து கொண்டுதானே நீங்க சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த கண்களும் இருதயமும் வாயும் இல்லாவிட்டு கைகளும் இல்லாவிட்டால் நீ எப்படிப்பா வாழ்வீங்க? இதைதான் இந்த உடம்பு வேலை செய்யறதுக்கு ஒரு உயிரை கொடுத்து அந்த உயிரையும் அவன் மூலமாக உங்களுக்கு
இப்பேற்பட்ட ஒரு படைப்பை படைத்திருக்கின்றானே, எதற்காக இவ்வாறு படைத்தான்? இந்த படைத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்று நீங்கள் சிந்திப்பதில்லை, செயல்படுத்துவதும் இல்லை என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகின்றான். 10. நாம் பூமியில் மறைந்து விடுவோமாயின் மெய்யாக நாங்கள் புதிய படைப்பாவோமா எனவும் அவர்கள் கூறுகின்றனர். நாம் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம், போன பிறகு மறைஞ்சு போய் மண்ணோட மண்ணா போயிடுவோம். அப்படி போன பிறகு திருப்பி உயிர் பெற்று வருவோமா அப்படி என்று அவர்கள் கேட்கின்றார்கள் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். மாறாக அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பதையே நிராகரிப்போராய் இருக்கிறார்கள். எனினும் அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பதையே நிராகரிப்பவர்களாக. அப்படிலாம் கிடையாது, யுக முடிவு நாள் கிடையாது, கடைசி நாள்லாம் கிடையாது, அப்படிலாம் இறைவனை சந்திக்க பேச்சே கிடையாது என்று அவர்கள் நிராகரிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய பேச்சையும் ரசூலுடைய உபதேசத்தையும். 11. உங்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குல் மௌத் மரணத்தின் வானவர் தாம் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். உங்கள் உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த மலக்குகள் மௌத்தான் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். உங்களுடைய தவணை காலம் முடிந்த பின்னர் அவர்தான் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். நீங்கள் உங்கள் இறைவனிடம் மீளவிக்கப்படுவீர்கள் என்று நபியே நீர் கூறும். நபியே நீ சொல்லுங்க, நிச்சயமாக ஒரு நாள் வரும், அனைவரும் உங்கள் இறைவன் முன் வந்து நிற்பீர்கள் என் நபியே அவர்கள் கூறிவிடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 12. மேலும் இக்குற்றவாளிகள் தம் இறைவன் முன் தலை குனிந்தவர்களாய், எங்கள் இறைவா, நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டோம், கேட்டும் கொண்டோம். ஆகவே நீ உலகுக்கு எங்களை திருப்பி அனுப்பி வை, நாங்கள் நற்செயல்களையே செய்வோம். நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்லும்போது, நபியே நீர் பார்ப்பீராயின் அவர்களுடைய நிலையை நீர் அறிந்து கொள்வீர். இப்பொழுது ஒரு நாள் வரும், அல்லாஹ்வின் தலை குனிந்தவர்களாக நிற்பார்கள். உண்மையை பார்த்து கொண்டார்கள், நரகத்தையும் பார்த்து கொண்டார்கள். எங்கள் இவனை திருப்பி இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு அனுப்பி வைப்பாயாக, நாங்கள் நல்லதே செய்வோம், நாங்கள் உண்மையை தெரிந்து கொண்டோம் என்று அவர்கள் கூறும் பொழுது, நபியே நீர் பார்ப்பீர். அவங்க நிலைமை எப்படி இருக்கு பார்த்துக்க, அவங்க பொசிஷன் எப்படி இருக்கு பார்த்துக்க நபியே, அவங்க சிச்சுவேஷன் எந்த மாதிரி கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு பார்த்த நபியே நீர் பார்ப்பீராக. கியாமத்தினால் நடக்கிற அன்னைக்கு விஷயம் பல சொல்லு, இந்த மாதிரி நடக்கும், ரசூலும் பார்த்து கொண்டிருப்பார். நீங்கள் என்னவெல்லாம் பேசுவீர்கள் என்பதை அல்லாஹ் இப்பொழுதே குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். 13. மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதற்குரிய நேர் வழியை நாம் கொடுத்து இருப்போம். ஆனால் நான் நிச்சயமாக நரகத்தை ஜின்களையும் மனிதர்களையும் ஆகிய யாவரையும் கொண்டு நிரப்புவேன் என்று என்னிடமிருந்து முன்னரே வாக்கு வந்துள்ளது. இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிறேங்க. 32:13 முக்கியமான விஷயம். 32:13 முக்கியமான விஷயம். இப்போ இவ்வளவு தூரம் சொல்லியே இந்த மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டு வசித்து கொண்டும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இந்த குர்ஆனுக்கும் விரோதமாகவும் பேசிக்கொண்டே வந்தார். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நாம் நாடி இருந்தால் உங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் வழியை காட்டியிருப்போம். யாருமே கேட்கல, எனக்கு இந்த குர்ஆனை கற்றுத்தா இறைவனே, எங்களை நேரில் செலுத்துவாக இறைவனே என்று கேட்கவே இல்லை. கேட்டிருந்தால் நிச்சயமாக நான் அவங்களுக்கு வழி, உண்மையான வழி என்னவென்று, உண்மையான இறைவன் யார் என்றும் அவர் காட்டியிருப்பேன். ஒருத்தம் கூட கேட்கல. இதனால என்ன சொல்ற ஆண்டவன், ஜின்களையும் மனிதர்களையும் கொண்டு யாவரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்ற என்னுடைய வாக்குறுதி ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இனி தப்ப முடியாது. பார்த்தீங்களா, ஜின்களையும்
மனிதர்களையும் கொண்டு யாவரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்பொழுது தப்பிக்க முடியாது. எவ்வளோ சொல்லி பார்த்தான் கேட்கல. ஆகவே இந்த வாக்கு வந்துவிட்டு, இந்த வாக்கு இந்த 32:13 ஆயத்து வந்துவிட்டது. என்னுடைய வாக்கு ஏற்பட்டு விட்டது, தப்ப முடியாது என்று சொல்லுகின்றான். இன்றும் நீங்கள் தப்ப முடியாது. இன்னைக்கு வந்தது 1445 வருஷத்துக்கு முன்பு வந்த ஆயத்து. இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறீங்க. நீங்க யாரும் அல்லாட கேட்டதே கிடையாது. நேரடி காட்டியா அல்லான்னு கேட்டதே கிடையாது. பார்த்துக்கிறங்க. அப்போ நரகம் நிச்சயமாகிவிட்டது என்று அர்த்தம் இந்த ஆயத்தின் பிரகாரம். 40. ஆகவே உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்து விட்டதனால் வேதனையை அனுபவியுங்கள். நிச்சயமாக நாமும் உங்களை மறந்து விட்டோம். மேலும் நீங்கள் செய்த தீவினையின் காரணமாக என்றென்றும் நிலையான வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இப்போ எல்லோரும் நரகத்தில் போட்டு நீங்க இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹையும் இந்த குர்ஆனையும் ரசூலை மறந்து சந்தோஷம் இருந்தீங்களே, இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் நாம் நரகத்தில் போட்டு விட்டோம். நாங்களும் உங்களை விட்டு மறந்து விட்டோம். நிலையான வேதனையின் பால் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நிலையான வேதனையில் என்று நிலைத்திருங்கள் என்று அல்லாஹ் கூறி அவர்கள் நரகத்தில் போட்டுவிட்டான். 15. நம் வசனங்களின் மேல் நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அவர்கள் அவற்றின் மூலம் ஜிக்ரு செய்யப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்தவர்களாய் தம் இறைவனை புகழ்ந்து தஸ்பீ செய்வார்கள். கொஞ்சம் நம்முடைய முதல் வார்த்தை என்ன? நம் வசனங்களின் மேல் நம்பிக்கை கொண்டோர். நம் குர்ஆன் மீதும் அல்லாஹ் வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்றால் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் அவற்றின் மூலம் ஜிக்ரு செய்யப்பட்டால், அவர்கள் அந்த வசனத்தின் மூலம் ஜிக்ரு செய்யப்பட்டால், ஒரு வசனம் கையில் வசனங்கள்லாம் அரபி மொழியில் எழுதப்பட்ட வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் ஜிக்ராக மாற்றிதான் உங்களுடன் பேசுவான், சொல்லி தருவான், கற்றுத் தருவான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஜிக்ரை எதுவுமே தெரியாது. இன்னும் இந்த குர்ஆனை வைத்துக் கொண்டு அரபி ஓதி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அரபி வசனத்தை மாற்ற ஜிக்ரு செய்யப்பட்டால் தான் ஜிக்ரை ஓத முடியாது. குர்ஆனை ஓதலாம், ஜிக்ரை ஓத முடியாது. புரிஞ்சுக்கிறீங்க? புது விஷயம் சொல்றேன், கேட்டுக்கிறேன். ஜிக்ர் செய்யப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்தவர்களாய் தம் இறைவனை புகழ்ந்து தஸ்பீ செய்வார்கள். அவர்கள் சுஜூது செய்தவர்களாக தம் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வார்கள். சுஜூத் இன்று வரை அர்த்தம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது எப்படி செய்யறதுன்னு தெரியாது, எவ்வளவு நேரம் செய்யணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அடுத்து தஸ்பீஹ். தஸ்பீஹ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அது எப்படி செய்ய வேணும்னு தெரியாது. எதுவுமே புரியாத ஜனங்களாக நீங்கள் இன்று இருக்கின்றீர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வசனம் நம்பிக்கை கொண்டவர் யார் என்ற இப்ப சொல்லிட்டு வர்றான். யாரா செஞ்சீங்க அதே மாதிரி? யாராவது செய்து பார்த்துருக்க நீங்க? அதை புரிஞ்சுக்கிறீங்க. அவர்கள் பெருமை அடிக்கவும் மாட்டார்கள். பெருமை அடிக்க மாட்டாங்க. எங்க பெருமை நாங்களா செய்ய மாட்டோம், அப்படியே செய்ய மாட்டாங்க. எப்போது அமைதியாகவும் ஹம்பிளா இருப்பாங்க அல்லாஹ் முன்னால. 16. அவர்களுடைய விழாக்கள் படுக்கைகள் இருந்து விலகிவிடும். அவர்களுடைய விழா, இதான் விழா ஹிப்புமா. இந்த ஹிப்பு படுக்கையிலிருந்து விலகிவிடும் என்றால் தூக்கத்திலிருந்து எழுந்துடுவார்கள். தூங்கிட்டு இருக்க மாட்டேன் அர்த்தம். புரிஞ்சுக்கிடுங்க. விழாக்கள் படுத்துட்டீங்கன்னா இருப்பு உங்களுக்கு விழாப்புறம் படுக்கையில கிடக்கும். விலக்கினா என்ன? எந்திரிச்சாச்சு. அல்லாஹ்வுக்காக குர்ஆன் ஓதுவதற்காகவும் அல்லாஹ் சொன்ன வேலை செய்வதற்காகவும் எந்திரிச்சிட்டீங்க. விழாக்கள் இருந்து விலகி எந்திரித்து விட்டார்கள் என்று அர்த்தம். அவர்கள் தங்களுடைய இறைவனை அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள். இரவில் எழுந்து, தூக்கத்திலிருந்து எழுந்து அவர் தன் இறைவனை அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் பிரார்த்தனை செய்ய. அல்லாஹ்
குரானை கற்றுத்தாயாலா எங்கள் பாவங்கள் மன்னித்துடையாலான்னு இரவு நேரத்தில் எழுந்து குரானை ஓதி ஜிக்ர் செய்து அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு கேட்டு கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். யாருக்கு? நம்முடைய வசனங்கள் ஜிக்ர் செய்யப்பட்டால் இது மாதிரிலாம் செய்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் நாம் அவர்களுக்கு அளித்திலிருந்து செலவும் செய்வார்கள். மேலும் அவர்கள் நாம் என்ன கொடுத்தோமோ நாம் அளித்ததிலிருந்து செலவு செய்வார்கள். இந்த செலவுக்கு பேர் தான் ஜகாத். நாம் அளித்ததிலிருந்து செலவு செய்வார்கள். இதுக்கு பேர் தான் ஜகாத் என்று பெயர். 17 அவர்கள் செய்து கொண்டு இருந்தவற்றிக் கூலியாக அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்களின் குளிர்ச்சியை மறுமையின் பேரின்பத்தை எந்த ஓர் ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. இவர்கள் இந்த மக்களுக்காக அல்லாஹ் சித்தப்படுத்த செய்வான். நாளை மறுமை நாளில் கியாமத்து நாள் முடிஞ்சு சொர்க்கலோகத்தில் இவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மகத்தான விஷயம். மக்கள் கண் குளிர்ச்சியா இருக்கு. வீடு வாசல் அது இது எல்லாமே புதுமையா இருக்கு. எவ்வளவு பார்த்தது கிடையாது. இந்த குரான் வசனங்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொண்டு மக்களுக்காக நான் அதை மறைத்து வைத்திருக்கின்றேன். எவரும் அதை பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட வெகுமதி கிஃப்ட் வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. 18 எனவே அத்தகைய நம்பிக்கையாளர் வரம்பு மீறிய பாவியை போல் ஆவாரா? இப்பேற்பட்ட நம்பிக்கை உள்ளவர் வரம்பு மீறி குரானை ஓதாத கூட்டம் இருக்குத இந்த மாதிரி ஆவாராவர் ஆன சொல்றான். அவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க. இருவரும் சமமாக மாட்டார்கள். இருவரும் சமமாக மாட்டார்கள். 19 எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டு இருந்தவற்றிற்கு விருந்தாக தங்குவதற்குரிய சோனபதிகள் உண்டு. அவர்களுக்கு இந்த சுவனவாசிகளுக்கு இந்த மூமின்களுக்கு அழகான தங்கும் இடம் சுவனவாசிகளுக்கு உண்டு. சுவனத்தில் உண்டு, சொர்க்கலோகத்தில் உண்டு. 20 ஆனால் எவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்தார்களோ அவர்கள் தங்குமிடம் நரக நெருப்புத்தான். ஆனால் எவர்கள் இந்த குரானை ஓதாமலும் இதன்படி நடக்காமலும் வரம்பு மீறி பாவங்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நரக நெருப்பு தான் கூலி. அவர்கள் அதை விட்டு வெளியே ஏற நாடும் போதெல்லாம் அதிலேயே மீண்டும் தள்ளப்பட்டு எதனை நீங்கள் பொய்ப்பித்து கொண்டு இருந்தீர்களோ அந்நரக நெருப்பின் வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். நரகத்தின் தப்பிக்கை பார்ப்பாங்க, ஒரு காலம் முடியாது. எதை நீங்க பொய்ய சொல்லிருந்தீங்களோ, எதை நம்பாம இருந்தீங்களோ அனுபவிங்கள். வேத உண்மைக்கெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, அனுபவிங்கள் என்று சொல்லப்படும். 21 மேலும் அவர்கள் பாவங்களிலிருந்து திரும்பி விடும் பொருட்டு பெரிய வேதனையை மறுமையில் அவர்கள் அடைவதற்கு முன்னதாகவே இம்மையில் சமீபமான ஒரு வேதனையை அவர்கள் அனுபவிக்கும்படி செய்வோம். பாத்தீங்களா? இப்படியே நீங்க இந்த குரான் ஓதாம இஷ்டப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார், இந்த குரானுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்தார், அந்த பெரிய வேதனை நரக வேதனை வருவதற்கு முன்னர் அவருக்கு அனுபவிப்பதற்காக சிறியதொரு வேதனை நாம் அனுபவிக்க செய்வோம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் பாருங்கள், அழிவை பாருங்கள். துருக்கி ஏற்பட்ட அனுபவம், லிபியாவில் ஏற்பட்ட அனுபவம், மொராக்கோவில் ஏற்பட்ட அனுபவம், இப்பொழுது பலஸ்தீன் மக்களுக்கு கண்ணால் பார்த்துக்கிறீங்க, கொடுமையை பார்த்துக்கிறீங்க. இதெல்லாம் அனுபவிக்குமாறு செய்வோம். யார் கஷ்டப்படுறாங்களோ குரானை ஓதாத கூட்டங்கள், அல்லாஹ்வுக்கு முதற்தரமான விரோதிகள் தான் இந்த மாதிரி கஷ்டத்தில் மாட்டுவார்கள் என்று அல்லாஹ் இதன் மூலமாக உங்களுக்கு அறிவுரை பண்ணுகின்றான். நாளைக்கு பெரிய கஷ்டம் வர்றதுக்கு முந்தி ஒரு சிறியதொரு கஷ்டத்தை கொடுத்து சோதனை செய்வோம், உங்களுக்கு எச்சரிக்கை செய்வோம். மாறிக்கிறங்க, ஒழுங்கா இஸ்லாத்தின் பக்கம் வந்துருங்க என்று சொல்றான். ஆனா கேட்பதற்கு யாரும் கிடையாது. 22 எவன் தன்னுடைய இறைவனின் வசனங்களை கொண்டு ஜிக்ரு செய்யப்பட்ட பின்னரும் அவற்றை புறக்கணித்து விடுகிறானோ
அவனை விட அநியாயக்காரன் யார்? நிச்சயமாக நாம் இத்தகைய குற்றவாளிகளை தண்டிக்க கூடியவர்கள் ஆவோம். எவனுக்கு ஜிக்ர் செய்த பின்னர், ஜிக்ர் உங்களுக்கு என்னவென்றே தெரியாது, அதை புறக்கணிக்கின்றானோ, அந்த ஜிக்கரை புறக்கணிக்கின்றானோ, அவனிடம் மோசமானவன் யார்? அவனுக்கு என்ன கூலி உண்டு? நிச்சயமாக நாம் இத்தகைய குற்றவாளிகளை தண்டிக்க கூடியவர்களாவோம். இத்தகைய குற்றவாளிகளை தண்டிக்க நாங்கள் தான். இந்த மாதிரி அல்லாஹ் பத்திரமான ரோதிகள் ஜிக்ரை புறக்கணிக்கிறவன். இந்த குரானை ஜிக்ரா மாற்றி அதுக்கு பின்னர் தான் நீ ஓத முடியும், புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ஒரு ஜிக்ராவே பேசுகின்றான். அப்படியும் நீங்க சொல்லியும் நீங்க ஜிக்ர் செய்ய மறுத்து அது விரோதமாக இருக்கின்றீர்கள். நிச்சயமா அல்லாஹ் போது உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு. 23 நிச்சயமாக நாம் மூசாவுக்கு இவ்வேதத்தை கொடுத்தோம். நிச்சயமா மூசாவுக்கும் ஒரு வேதத்தை கொடுத்தோம். எனவே நபியே, அவர் அதை பெற்றதை பற்றி நீர் சந்தேகப்படாதீர். ஆக நபியே, அவருக்கு வேதம் கொடுத்தன்ல, அது போய் சந்தேகப்படாதீங்க. நான் நிச்சயமா கொடுத்தேன், கொடுக்கலையா, கொடுத்ததா கொடுக்கலையான்னு சந்தேகப்படாத. நிச்சயமா நான் ஒரு வேதத்தை கொடுத்தோம். நாம் அதனை இஸ்ராயலின் சந்ததிக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கினோம். அதை இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அந்த கித்தாபை ஆக்கினோம். 24 இன்னும் அவர்கள் பொறுமையுடன் இருந்து நம் வசனங்களை உறுதியாக நம்பிய போது நம்முடைய கட்டளைப்படி நேர்வழி காட்டும் தலைவர்களை அவர்களிலிருந்து உண்டாக்கினோம். இப்போ நம்முடைய வசனங்களை அவர் பொறுமைன்னு கேட்டுக்கொண்டிருந்ததனால் அவர்களுடைய கூட்டத்திலிருந்து நேர்வழி காட்டக்கூடிய தலைவர்களை நாம் உண்டாக்கினோம், ஏற்படுத்தினோம். 25 அவர்கள் எவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டார்களோ அது பற்றி மறுமை நாளில் உம்முடைய இறைவன் நிச்சயமாக அவர்களுக்கிடையில் தீர்ப்பு செய்வான். இந்த குரானை கொடுத்தும் சில பேர் ஒத்துக்கிட்டார். அவங்க ஒப்பீனியன், கருத்து வேறுபாடு போய்விட்டார், அபிப்பிராய வேதம் போய்விட்டார்கள். நிச்சயமா இவர்களுக்கு அன்றைய தினம் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க தவறான சென்றீர்கள், இதுதான் உண்மை என்று அன்னைக்கு எடுத்து காட்டுவான். 26 இவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருப்பதும் அவர்கள் வசித்திருந்த இடங்களில் இவர்கள் நடந்து திரிவதும் இவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? இவருக்கு முன்னால் எத்தனையோ தலைமுறைகளை அழித்திருக்கின்றோம். அந்த அழிந்த ஊரின் பேதம் நடந்து போகின்றார்கள், வருகின்றார்கள். இவர்களுக்கு இந்த விஷயம் புரியவில்லையா? அவர்களுக்கு இந்த விஷயம் புரியவில்லையா? நிச்சயமாக இதில் தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. இது தெரிய சான்றுகள், அத்தாட்சிகள், உண்மைகள் இருக்கின்றன. இதற்கு இவர்கள் செவி சாய்க்க மாட்டார்களா? இந்த நல்ல விஷயத்தை கேட்க மாட்டார்கள். இவர்கள் உண்மை ஆண்டவன்டேந்து வந்த உண்மை விஷயத்தை கேட்க மாட்டாங்க. அவர்கள் இதயம் கவனிக்கவில்லையா? நிச்சயமாக நாமே வறண்டு பூமியின் பக்கம் மேகங்கள் மூலமாக தண்ணீரை ஓட்டி சென்று அதன் மூலம் இவர்களும் இவர்களுடைய கால்நடைகளும் உண்ணக்கூடிய பயிர்களை வெளிப்படுத்துகிறோம். அவர்கள் இதை ஆய்ந்து நோட்டமிட வேண்டாமா? இப்பேற்பட்ட படைப்பை படைச்சு நீ எப்படி வாழ வேண்டும், கால்நடைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் இந்த தண்ணீரை கொண்டு இறக்குகின்றான. தண்ணீர் எங்கேருந்து வருது? யார் உற்பத்தி பண்ண தண்ணீரை? இந்த தண்ணீர் இல்லாவிட்டால் மனிதன் என்ன ஆவான், உயிரினங்கள் என்ன ஆகும் என்று சிந்திச்சு பார்க்க வேண்டாமா என்றால் தன்னுடைய படைப்பையும் உங்களுக்கு செய்திருக்கின்ற உதவியையும் பற்றி அவன் உங்களுக்கு கூறுகின்றான். 28 நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்ட அந்த வெற்றி தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ நபிமார்களை பார்த்து அந்த மக்கள் சொல்றாங்க, நீ உண்மையாளர்களா இருந்தால்
நீங்க தான் நபி, நீங்க தான் தூதர் என்று சொல்வது உண்மையா இருந்தால் அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் மறுமை நாள் வரும் வரும் என்று சொல்லுகின்றீர்களே, அது எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த வெற்றி தீர்ப்பு நாள், அந்த வெற்றி தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று அவர் கேட்கின்றார்கள். 29. அந்த வெற்றி தீர்ப்பு நாளின் போது நிராகரிப்போர் நம்பிக்கை கொள்வதும் அவர்களுக்கு பயன் அளிக்காது. அன்னைக்கு போய் கியாமத்தை ஏற்பட்ட பின்னர் நான் அல்லாஹ் நம்புறேன், அல்லாஹ் வணங்குறேன் என்று சொல்வது எந்த ஒரு பலனும் அளிக்காது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்களுக்கு தவணையும் கொடுக்கப்பட மாட்டார். மேலும் சரிப்பா ஓதுப்பான்னு சொல்லி தவணையும் கொடுக்கப்பட முடிந்து கதை முடிந்தது. என் முன்னா வந்துட்டு உனக்கு கூலி வாங்குறதுக்காக வந்திருக்கே தவிர திருப்பி பூமிக்கு அனுப்பி உனக்கு தப்பிக்கிறதுக்காக வழி சொல்றதுக்காக நான் இங்கு இல்லை, நீங்க அதற்கு வரவில்லை, நீங்க அநியாயத்துக்குள்ள கூலி வாங்குவதற்கு தான் நீங்க வந்துள்ளீர்கள் என்று கூறப்படும். 30. ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து அந்நாளை எதிர்பார்ப்பீராக, நிச்சயமாக அவர்களும் அதை எதிர்பார்ப்பவர்கள்தாம். ஆகவே நீ நபியே அவர்கள் புறக்கணித்து விடும். அந்த நாள், அந்த கூலி எடுக்கிற நாள் எப்பொழுது வரும் என்று நீ எதிர்பார்ப்பீராக, அவர் எதிர்பார்க்கட்டும் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லி முடிக்கின்றான். இப்பொழுது இதுவரை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அடுத்த ஆயத்து நெக்ஸ்ட் எபிசோட் பிஸ்மில்லாஹி பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.